தமிழினம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இருக்காங்க. வாங்க நேர்களே, சார் கிட்ட பேசணும். வணக்கம் சார். சார், முதலமைச்சர் டெல்லிக்கு போனதை எடப்பாடி ரொம்ப பயங்கரமா சந்தேகமாவே பாக்குறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்கட்சியோட கடமை அதுதான், சந்தேகமா பாக்குறது தான் அதோட கடமை. அதை செய்யறாரு. முதல் முறையா தான் ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற ஞாபகம் இது பண்ணிக்கிறார். பல காரணங்கள் சொல்லலாம், நிறைய காரணங்கள். எதிர்கட்சி தலைவர்கள் முறையில் கேள்வி கேட்கறது, எதுக்காக போகிறேங்கிறது கேட்கலாம், தப்பில்லை. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணணும்னாக்க, டெல்லிக்கு போகிற அவங்க கொடுக்க மறுத்த இதெல்லாம் நீ வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவங்க இதெல்லாம் இந்த விஷயத்துலலாம் உனக்கு மாறுபட்டு நிற்கிறாங்க, தமிழகத்துடைய கருத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லி இதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா இந்த டெல்லிக்கு போகிறதுனால பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவர்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு போகிறாருன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை கேட்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. தன்னை போல் பிறரை நினைவுகள். நீ எதுக்காக டெல்லிக்கு போனியோ அதுக்கு தான் மற்றவங்க எல்லாரும் டெல்லிக்கு அதுக்கு தான் போவான்னு நினச்சா என்ன பண்ணுறது? இப்போ அவருடைய கருத்துக்களுக்கு இதுதான் விமர்சகர்கள் கொடுக்குற விமர்சனம். அதுதான் தன்னை மாதிரியே நினச்சிக்கிட்டு அவரை பற்றி பேசுகிறாரு. அதை எதிர்த்து நம்ம நிறையா சொல்லலாம். அது பார்த்துக்கலாம். அது எடுபடாது. இது ஆக்கப்பூர்வமாக சொல்லணும். இந்த கொள்கையை நீ எதிர்த்து நீ சொல்லியிருக்கிற, அதுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க, அதை வாங்கிறதுக்கு உங்கள்கிட்ட முடியுமா? அது மாதிரி சில விஷயங்களை சொல்லி இதையெல்லாம் நீ வாங்கிட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய பயணம் வெற்றி அடையுதுன்னு நான் எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட். அது இல்லைன்னா உன்னுடைய சொந்த காரணத்துக்காக நீ போனேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஆக்கப்பூர்வமான இது. அதை விட்டுட்டு வெள்ளக்கொடி காட்டுறதுக்காக போகிறேன், இது எல்லாரும் சொல்கிறது தான், பயந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறது. அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன் ஒருத்தன் சொல்லிட்டு போனேன்னா பயந்துட்டு போகிறான்னு அர்த்தமா, இல்லை ஒதுக்க போகிறான்னு அர்த்தமா, யாருக்கு தெரியும்? உதயநிதியை காப்பாற்றுறதுக்காக டெல்லிக்கு போனீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு சார். உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு உதயநிதியை போவார். அவர் துணை அமைச்சராக இருக்காரு. உதயநிதி எதில் மாட்டிக்கிட்டாரு? உதயநிதியோட சார்ந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்க சர்க்கிளில் இருக்கவங்களாம் இந்த இது ரைட்ல மாட்டுறாங்க அப்படிலாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கலாம். அமலாக்கத்துறை அதுக்காக தானே வச்சிருக்கிறோம், எதிர்பார்த்தது தானே. எலெக்ஷன் நெருங்க பாஜக செய்கிறது தானே இது வழக்கம். தீவிரவாத தாக்குதல், மத கலவரம், இன கலவரம், அதை விட்டா எதிர்கட்சிகள் வீடுகளில் அமலாக்கத்துறை தாக்குதல், இது ரைடு, இதுதானே அவங்க வழக்கமாக பண்ணுறது. போன எலெக்ஷன் டைமில் தான் செந்தில் பாலாஜி உள்ள இது பண்ணாங்க. இது வரலும் நடந்தது, இத்தனை வருஷம் நடந்தது. இப்போ தான் அவங்களுக்கு சலிச்சு போய் ஒரே ஆளை வச்சுட்டு வேற ஆளே கிடைக்கலையா இருக்குது. பல கேள்விகள் இருக்குது. அமலாக்கத்துறை அதுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு அடி கொடுத்துருச்சு. இனிமேல் அதை வச்சுட்டு அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் மட்டும் பயந்துட்டு போனேன்னு சொல்றீங்களே, அதை மட்டும் எதை வச்சு என்ன வச்சு சொல்றீங்க? ஆதாரம் இருக்கிறதுனால தானே. ஏங்க இவர் எதுக்காக போனார் டெல்லிக்கு? கட்சிக்குள்ளார குழப்பம். உன் கட்சி தலைவர் யாரு? நீதானே தீர்த்து வைக்கணும். அதை விட்டு எதுக்கு அமித்ஷா கிட்ட போய் உட்காந்து? அப்போ உன் கட்சி தலைவர் அவரா? கூட்டணிக்குள்ளார வர முடியாதுன்ட்டு போற, அண்ணாமலை இருக்கிறவங்களும் வரமாட்டேன்ட்டு போற, வரியா இல்லையா அப்படிங்கிறாரு. நீ அப்படியே பதில் சொல்லாமல் இருக்கிற. உன் சகல வீட்டில் ராமலிங்க வீட்டில் ரைடு 12 மணிக்கு உட்காந்துட்டேன். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்குது இல்லை. இப்போ நீங்கள் தேவையில்லாமல் இந்த கேள்வி கேட்டதுனால இவ்வளோ விஷயம் நம்ம பேச விட்டுருக்கு. தானே மாட்டிக்கிறார். அவர் ஒட்டக்குத்த பாட்டுக்கு ரெட்ட தப்பாளுங்கிற மாதிரி இவர் எது பேசினாலும் மாட்டிக்கிறார். அதாவது இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறது அதே தான். இப்போ நீ இதெல்லாம் நீ கேட்ட கொடுக்க மாட்டேன்னாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வருவியா? இப்போ நீட் தேர்வு சம்மந்தமாக கேட்டாங்க. நீட் தேர்வு ஒழித்து விடுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தேன். நீட் தேர்வு ஒழிச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தீர்மானங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நீட் தேர்வை ஒழிக்க முடியல. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி ஸ்டாலின் அதை கூட பேசுறதுக்கு போயிருக்கலாம். நேருக்கு நேர் சிங்கத்தை சந்திக்கிறான்னு சொல்லலாம்ல. ஸ்டாலினுடைய இதை நீங்கள் விஜயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடியை அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்தித்து ஃபோட்டோக்கள் எல்லாம் வெளியிட்டு பிரமாதமான இது பண்ணிட்டு போகிறாரு. ஒரு சரண்டர் ஆகிறதுக்கு போகிறவர் அப்படியா போவார்? எதிர்கட்சி தலைவரை பார்த்துட்டா போவார்? பயந்துக்கிட்டெல்லாம் போயிருக்கணும். நீ போனியா? நீ போயிடுவியா? எப்படி போயிருக்கணும்? நேராக போய் மோடி வீட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு, ஐயா நாளைக்கு மீட்டிங்கில் தான் பண்ணிடாதீங்க அப்படின்லாம் போயிருக்கு. நீ அப்படி தானே போனேன். உன்னை பாப்பாரா மாட்டாராங்கிற அளவில் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அமித்ஷா உனக்கு கருணை கொடுத்து கூப்பிட்டாருன்னாங்க. அது மாதிரியா இது நடக்குது.
எதிர்கட்சி தலைவர்களை பார்த்துட்டு சோனியா காந்தி ராகுல் காந்தி பார்த்துட்டு அப்புறம் மறுநாள் போறாரு. சரண்டர் ஆகிறது போகிறதா அடையாளம் பார்த்து மோடி கவச்சிக்க மாட்டார். ஏன் எதிரை பார்த்துட்டு வர உன்னை விட்டுருவோனான்னு சொல்ல மாட்டார். உண்மையை சொல்ல போனாக்கா அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஸ்டாலின் வர்றாருன்னா மோடிக்கு பயமே வந்துருக்கும். எப்பா அவங்கள பார்த்துட்டு வர்றாருன்னா இந்த ஆள் எவ்வளோ பெரிய சூரனா இருப்பா, என்ன பண்ணுவானா தெரியாங்கிற பயம் அவருக்கு வந்துருக்கு. ஏன்னா அதை நம்ம நாடாளுமன்றத்தில் பார்க்குறோம். ஒரு மம்தா பானர்ஜியினுடைய ஒரு நாடாளுமன்ற ஒரு பொண்ணு பேசும்போது எந்திரிச்சு ஓடிடுவார், இருக்கவே மாட்டார். அந்த பொண்ணு கத்தும், நாடாளுமன்ற உறுப்பினர் மோடி ஓடாதீங்க இருங்கன்னு அதை அப்படியே கேமராவில் காட்டுறாங்க. இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் பார்த்துருக்கேன், பயந்து ஓடுவார். நான் நினச்சது அதுதான். சோனியா காந்தி ராகுல் காந்தி பார்த்துட்டு ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது மோடி வராமல் கூட விட்டுருவாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணியிருக்காரு. தைரியமாக தான் ஸ்டாலினை பார்த்துருக்காரு. என்னோட சொந்தக்காரங்கலாம் காலகாலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதியோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் யாரு, அவங்களுக்குலாம் எப்படி எங்கேருந்து பணம் வந்தது அப்படின்லாம் கேட்டுன்னு இருக்காரு சார். யார்? எடப்பாடி தான். காலகாலமாக பிஸ்னஸ் பண்ணவங்க புதுசாக சினிமா தொழிலில் இருக்கவங்களுக்கு எந்த பெரிய ப்ரொடியூசர் வந்து ஏவிஎம் மாடர்ன் தேட்டர்ஸு ஏவிஎம் ஜூபிட்டர்ஸை தவிர எவன் காலகாலமாக படம் எடுத்துக்கிட்டு இருந்தவன்? பாரதி ராஜா வந்து தமிழ்நாட்டு சினிமா உலகத்தையே புரட்டி போட்டார். இன்றைக்கி அந்த எஸ் ஏ ராஜ்கண்ணு என்னவா இருந்தார்? ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். திடீர்னு வந்தார், ஒரு படத்தை கதையை பாரதி ராஜா கிட்ட கதையை வாங்கினார். பாக்யராஜ் எழுதின கதையை வாங்கினார். அந்த கதை நல்லா இருந்தது. அதை வச்சுட்டு ஒரு சில சீன்ஸ் எடுத்தாங்க. சினிமாவை அப்படி தான், உடனே அதை பார்க்குறாங்க, நல்லா இருக்குது, நான் பணம் கொடுக்குறேன் 10 பேர் சேருவாங்க. அத்தனை பேர்த்து ஃபைனான்ஸ் வச்சு தான் படத்தை எடுப்பாங்க. அந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் பெருசாவார். அதுதான் சினிமா உலகம். அதுக்கப்புறம் ஒரு 5 படம் எடுப்பாங்க, 6வது படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா காணாமல் போயிடுவாங்க. இன்றைக்கி எம்ஜிஆரை வச்சு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க ஒவ்வொரு ப்ரொடியூசரும். எத்தனை ப்ரொடியூசர் நல்லா இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ப்ரொடியூசர் பேர் சொல்ல முடியுமா உங்களால்? காணாமல் போயிட்டார். அதே மாதிரி தான் சிவாஜி வச்சு ஆயிரக்கணக்கான பேர் எடுத்தார். பெரிய அவங்களாம் ஒரு 4 படம் எடுப்பாங்க, 5வது படத்தில் படுத்தோல்வி எடுவாங்க. அதோட சினிமா ஃபீல்டே அந்த மாதிரி தான். ஒரு 4 படம் எடுப்பாங்க, நான் இது பண்ணி வரும் சக்ஸஸ் ஆகிறவர்களும் இருப்பாங்க. ஒரு 2 படம் தோல்வி அடைஞ்சுன்னா போச்சு. இப்போ கௌதம் வாசுதேவன் மேனனை பற்றி சொல்கிறாங்க. அவருடைய படங்கள் 3 படங்களில் நான் நடிச்சிருக்கேன், காட்சிகளில் வந்திருக்கேன். இன்றைக்கி நொடிஞ்சு போய் கிடக்கிறாருங்கிறாங்க. அவருடைய விண்ணை தாண்டி வருவாயா ஓடன்னு ஓடிச்சு. வேட்டையாடு விளையாடு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படிப்பட்ட ஒரு 2-3 படங்கள் அடுத்தடுத்து வந்த தோல்விகளை இன்றைக்கி ஆளை காணோம். அவரை பற்றி பல பரிதாபகரமான கதைகள் வருது. அதுதான் சினிமா உலகம். சினிமா உலகத்தில் நிரந்தர ப்ரொடியூசர் நிரந்தர இதை இருக்க முடியாது. அன்றாடம் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு காலேஜ் ஆகணும். அதனால் அந்த தொழிலில் இருக்கும் எப்படி வந்தாங்கன்னு அந்த கேள்வியை மற்ற தொழிலுக்கு சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. இது வேற தொழில், அது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் சினிமா ரசிகராக இருந்திருக்காரு ஒழிய அவர் சினிமா எடுத்ததில்லை. அவருக்கு தெரியாது, அந்த ஃபீல்டே அவருக்கு தெரியாது. நீங்க என்னதான் மோடி கிட்ட போய் முறையிட்டாலும் அவரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு, அவர் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் சொல்றாரு சார். சொந்த அனுபவத்தை சொல்றாரு. நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேங்க. அதுக்கப்புறம் தானே ராமலிங்கம் வீட்டை ரைடு பண்ணிட்டாங்க, அதனால செய்ய மாட்டார். அந்த சொந்த அனுபவத்தை சொல்றாரு, அது கேட்டுக்கணும். அது நியாயமான இது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அவர் மோடி அவ்வளோ சுலமாக ஈல்டாக மாட்டாருன்னு சொல்கிறது நியாயமான கருத்து. அது ஸ்டாலின் மனசில் வச்சுக்கணும். திரும்ப டாஸ்மாகோட முறைகேடு உதயநிதி கிட்ட தான் போச்சு, அதுக்கு உதயநிதி தான் பொறுப்பு சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு சார். அது உண்மைதான். டாஸ்மாக்கு எங்கிறது சப்ளை வருது? இந்தியா முழுக்க இருக்கிற மது கடைகளுக்கு யார் மது சப்ளை பண்ணுறது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மோகன் மீக்கின் ப்ரூவரி தான் இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுது. அந்த உத்தரப்பிரதேசத்தை ஆள்றது யோகி ஆதித்யநாத்ங்கிற பிஜேபி. நியாயமாக விற்றாலும் அநியாய விலைக்கு விற்றாலும் அந்த கமிஷன் வர்ற கமிஷனில் மோகன் மீக்கனுக்கு போகும்போது அவங்க ஒரு அமௌண்ட் அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க. யோகி ஆதித்யநாத் வீட்டில் கொஞ்சம் ரைடு பண்ணி பார்க்கணும், இந்த கமிஷனில் அவருக்கு எவ்வளோ போச்சுன்னு பார்க்கணும். இந்தியா மாத்திரம் இல்லை, ஆசியாவுக்கே சப்ளை பண்ணுறது அந்த கம்பெனி. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரிஜினல் பேர் டயர் மீக்கன் ப்ரூவரின்னு இங்கிலீஷ்காரர்கள் ஆரம்பிச்சது. அதை அந்த மோகன் வாங்கினார். ஆசியாவினுடைய இந்தியா மிகப்பெரிய மதுபான தொழிற்சாலை, ஆசியா முழுக்க சப்ளை பண்ணுற கம்பெனி. யார் எங்கே விற்றாலும் இப்போ
இதில் வந்து முறைகேடு நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. இப்போ சினிமாவுக்கு டிக்கெட் வாங்க போகிறீங்க, கவுண்டரில் டிக்கெட் இல்லை, என்ன பண்ணுறீங்க? வந்துடுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? பிளாக்ல வாங்கி. அப்புறம் ஊழல் எங்கே ஆரம்பிக்குது? ரயில்வே இது ரிசர்வேஷன் போகிறீங்க, ஃபுல்லு, என்ன பண்ணுறீங்க? ஏவா போட்டோ பார்க்குறீங்கப்பா, எதாவது கிடைக்குமா, பர்த்து கிடைக்குமா, கொடுக்குறீங்க. ரேஷன் கடைக்கு போகிறீங்க, அரிசி இல்லைங்கிற அப்படி, என்னப்பா கொஞ்சம் பாரு அப்படின்னு பார்க்குவாங்க, போகலையா? எல்லா இடத்துலையும் இது உண்டு. அதே மாதிரி தான் நான் கேட்குற சரக்கு இல்லைன்னாக்கா வா பின்னாடி வா கொடுக்குறேன்னு சொல்லி விற்பாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதை எப்படி நிறுத்த முடியும்? எப்படி நிறுத்த முடியும்? அவ்வளோதான். இது பெரிய ஊழலாக எடுத்துக்கிட்டு உலகமாக இது இதை இந்த கேள்விக்கு நான் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிற அத்தனை டாஸ்மாக் கடைகளுக்கும் சப்ளை பண்ணுறது வந்து மோகன் மிகன் ப்ரூவரி. அது யோகி ஆதித்யநாத்துங்கிற பிஜேபி முதலமைச்சர் ஆடுற உத்தரப்பிரதேசத்துக்கு தான் இருக்குது. அங்கே போகிற கமிஷனில் ஒரு அமௌண்ட்டு அந்த சீஃப் மினிஸ்டருக்கு போகுதுன்னு என்ன சொல்ல முடியும்? இங்கே வர்ற கமிஷன் உதயநிதிக்கு போகுதுங்கிறது நியாயம். நீ சொல்கிறது நியாயம்னா அதே மாதிரி ஆதித்யநாத்துக்கும் போகுதுங்கிற என்னுடைய குற்றச்சாட்டை ஏற்றுக்க வேண்டியது தானே. அதுக்கு பற்றி சொல்லு. டாஸ்மாக் ஊழல்ல மொத்தம் 41 எஃப்ஐஆர். அதுல 37 எஃப்ஐஆர் வந்து அதிமுக காரம், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி. அதை பத்தி எதுவுமே பேசாம எல்லாமே உதயநிதினு சொல்லிட்டே இருக்காரு. அவருக்கு அது ஞாபகம் இருக்கு. அவர் தான் சொல்றவர். அவர் என்ன சாதாரண ஆளா? ஸ்டெர்லைட் ஆலையில் ஒரு 20 பேரை சுட்டு கொண்ட போது நானே டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்ற ஒரு சீஃப் மினிஸ்டர். அவருக்கு அதுவே தெரியல. தான் ஊரில் தான் ஆட்சியில் வந்து துப்பாக்கி சூடு நடந்து மக்கள் செத்துருக்காங்கிறத டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆசாமி இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? உங்கள் ஆட்சியில் தான் அங்கே நடந்தது, நான் அப்போ ஆட்சியில் இருந்தான்னு கேட்டாலும் கேட்பாரு. அப்படிப்பட்ட ஆள் அவருக்கு போய் என்ன பண்ணுறது? அதுதான் பிரச்சனையே. அதுதான் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சனையே தான். பழனிசாமி மாதிரி ஒரு பலவீனமான ஒரு ஆளை வந்து எதிர்கட்சி தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. தாவேகா தலைவர் விஜயும் இதே தான் சொல்றாரு. குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றுறதுக்கு தான் முதலமைச்சர் வந்து டெல்லிக்கே போனாரு அப்படின்னு. இருக்கட்டுமே. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணான்னு சொல்லி தான் தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க. அத்தனை பேர் தம்பிகளாக இருந்தாங்க, குடும்ப உறுப்பினர்கள் தானே. தமிழ்நாடே குடும்ப உறுப்பினராக தான், தம்பிகளாக தான் பார்க்குறாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்ற தான் போயிருக்காங்க. அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. இப்போ குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றணும் இவ்வளோ பப்ளிக்காக சார் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. நான் தான் சொல்கிறேனுங்களே, திராவிட இயக்கமே வந்து உடன்பிறப்புன்னாருங்க கலைஞர். அண்ணா வந்து தம்பிமார்களே என்னாரு. அது மாதிரி அந்த எல்லாமே உடன்பிறப்புகள், குடும்ப உறுப்பினர்களுங்க. ஒரு குடும்பமாக தாங்க திமுக இருக்குது. தமிழ்நாட்டையே குடும்பமாக தான் பார்க்குது. ஆனால் குடும்ப உறுப்பினரை காப்பாற்றுறது போகிறாங்கன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றுறது போகிறதா அவங்க வந்து இலக்கிய தரத்தில் சொல்லியிருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்து. அப்போ அப்படி கேட்ட வந்து இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா கூப்பிட்டாங்கன்னு விஜய் போனார். காலைல 11 மணிக்கு போனார். 4 மணி ஒன்று உட்காந்து பார்க்காம வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வந்த உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு கட்சி கலைச்சிருந்தார். அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருந்தார். அது தன்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக போனார்னு எடுத்துக்கலாமா? அது உண்மைனா எதுவும் உண்மையாக தான் எடுத்து. இப்போ வந்து மறுபடியும் அன்னைக்கு அப்பாவை கட்சிகள்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாருனாக்கா வேற யார் மிரட்டாங்கன்னு இப்போ நீ கட்சி ஆரம்பித்தேன், உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லலாமா? தன்னை போல் பிறரையும் நினை. நாம் எதுக்கு என்னென்ன பண்ணமோ அதை வந்து மற்றவங்க மேலே சொல்லிட்டு இதுக்கு தான் நான் ஆரம்பித்தேன். மோடி அவர்களை பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் சரி கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு சார். இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? யாரு? எடப்பாடி தான். அவருடைய அனுபவங்க. அவர் கட்சிக்குள்ளார நடந்த இந்த குழப்பத்துக்கெல்லாம் போய் அவர்கிட்ட போய் நின்னாரு. அவர் மோடி பார்த்து சேச்சப்போ வீட்டுக்குள்ளே ரைடு வரக்கூடாதுன்னு சொன்ன பேச்சுக்கள் முடிஞ்சு போச்சு இல்லை? அவ்வளோதானே. அந்த 1100 பேர் எப்படிங்க அவர்கிட்ட இருக்காங்க? 60 எம்எல்ஏக்களும் ஒரு நிர்வாகிகள் ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு 1100 பேர் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? இந்த பாதுகாப்பு கிடைக்கிறதுனால தானே இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தான் ஒரு கட்சி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு அதான் இப்படி நான்லாம் பண்ணி இப்படிலாம் நான் சமாளிச்சிருக்கேன் அப்படி சொல்லி ஸ்டாலினுக்கு ஐடியா கொடுக்குறாரு. இப்படி பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடத்த முடியும், மோடிக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறதெல்லாம் அவர் சொல்லித்தர்றாரு. அந்த வகையில் அவர் பாராட்டலாம். தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார். இது மாதிரி பண்ணிங்கன்னா மோடிக்கிட்ட காரியம் என்ன சாதிச்சிக்கலாம் அப்படின்னு. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, நாட்டை காப்பாற்றுறதுக்கு, தன்னை காப்பாற்றிக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஐடியா அவர் கொடுக்குறாரு.
முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க தாங்க மோடியை பார்க்க போகும்போது கார் மாறி மாறி ரகசியமா போனீங்க, நான் வெளிப்படையா சொல்லிட்டு தான் நாங்க போனேன், இது இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது மாத்திரம் பண்ணலைங்க. அவரு கார் மாத்திரம் ஒரே காரில் போய் இறங்குனது மாத்திரம் இல்லை. மோடியை பார்க்கறதுக்கு முன்னாடி சோனியா காந்தி ராகுல் காந்தி பார்த்துட்டு போறாரு, எதிர்கட்சிக்காரரை பார்த்துட்டு போறாரு. மோடியை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் கார் மாற்றி அவளை ரகசியமா போயிடல இருக்கணும். அந்த இவருக்கு சொல்றது உண்மையா இருந்தா மோடி யாரை சும்மா நினைக்கிறாரு, அந்த ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பார்த்துட்டு மறுநாள் போய் பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, என்ன மிஸ்டர் மோடி ஹலோ வா அப்படின்னு கேட்குறாரு. மோடிக்கே பயம் வந்திருக்கும், ஏன்னா அவரையும் பார்த்துட்டு நம்மக்கிட்டே வந்து நிற்கிறாருன்னா இந்த ஆள் என்ன ஐடியாவில் வந்திருக்காருங்கிற பயம் மோடிக்கே வந்துருக்கும். மோடி அந்த நேற்று தான் ஒரு படம் பார்த்தேன், கில்லின்னு ஒரு படம். வில்லன் வந்து நம்ம மகனுக்கு எதாவது ஆகிடும் பயப்படுறியாம்பா அப்படி கடைசி சீட்டில். இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, அவனை கண்டு பயப்படலடா, அவனுக்கா பயப்படலடா, உன்னை கண்டு பயப்படுறா, அவங்ககிட்ட பட்டியாத. அது மாதிரி தான் இருக்குது. ஸ்டாலின் போகிறதுனால மோடிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, மோடி எதுவும் மாட்டிட்டு முடிக்கக்கூடாதுங்கிறதா. இப்போ அதெல்லாம் தான் வந்து பழனிசாமி அவர் சொன்னதில் வந்து மோடி எதுவும் பண்ணிடாதீங்கிற மாதிரி தான் இருக்குது. எடப்பாடியும் தமிழிசையும் நயனா நாகேந்திரனும் மோடியை பார்த்தா எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்களே சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மோடி தான், அவர் சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடுங்கிறாங்க. இன்டைரக்டாக அவர் சொல்கிறாங்க பிரச்சனையே அவர் தான், அவர்கிட்டயே போனால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நியாயமான இது, அது கரெக்டாக நான் விமர்சனம் சொல்கிறேன். பிரச்சனைக்கு காரணமே மோடி தான், அவர் நினைச்சா தான் பிரச்சனையை உருவாக்குறது அவர் தான், அவர் தான் தீர்க்க முடியுன்றாங்க. அது கரெக்டான அனுபவத்தில் சொல்கிறாங்க. கரெக்ட், அவங்களுக்கு நன்றி. முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சாருன்னு கேட்டாங்க, அதுக்கப்புறம் யார் அந்த காருன்னு கேட்டாங்க, இப்போ யார் அந்த தம்பி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களே சார், யார் அந்த தம்பி யார் அந்த தம்பின்னு அப்படிலாம் போட்டு கேட்டுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் வச்சு ஸ்டாலினுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்கணும்னு பாக்குறாங்களா? அதான் யார் அந்த சார்னால ஸ்டாலினுக்கு என்னாச்சு, யார் அந்த சார்னு கேட்டாங்க, அது ரவி தான் அப்படின்னாங்க. அவர் தான் வேண்டார், அவருக்குள்ள தான் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அப்புறம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்து போய் நம்ம ஆளுகிட்ட தான் இருக்குது, அதுவே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டாரு, ஐபிஎஸ் படித்த ஒரு ஆசாரி. அவர் அதுக்கு வேந்தராக இருக்கிறது கவர்னர் கீழே இருக்கிற அதில் வந்து நான் தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளே போக முடியாது, பல்கலைக்கழகங்களுள்ள உள்ளே போக முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது கவர்னர். அதை விட்டுட்டு ஸ்டாலின் வந்து கட்டு, ஸ்டாலின் சிரிச்சாரு, யார் அந்த சார்னு கவர்னரை கழுப்பாண்டாங்க. பதில் சொல்ல வேண்டியது அவர் தான். அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அதே தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்க அந்த ஒன்றிய அரசை சேர்ந்தவர்கள் தான், கவர்னர்கள் தான் பதில் சொல்லணும். இந்த கேள்விகளால என்னத்தை சாதிச்சிட முடியுது? உனக்கு தான் அவர் யாருன்னு தெரியுதில்ல, சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? இந்த சம்பவம் நடத்த 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த யார் அந்த சாருங்கிறது இன்னைக்கு ஒரு அந்த கேள்வியிலே நின்றுட்டு இன்னைக்கு சொல்றது என்ன, எனக்கு அந்த சாரை தெரியும், பிடிக்கிற உனக்கு தைரியம் இருக்கிறதா பிடித்து பாரு அப்படி சொல்ல வேண்டியது, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்போ உனக்கு அந்த சாருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னா. ஓகே சார், நன்றி சார்.